ஆ வணக்கம். சக்கரவர்த்தி சென்னையிலேருந்து. மேடம் ஒரு முக்கியமான அ விஷயம். அதாவது முதலாவது என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப் யாருக்கு அப்டின்னா, சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு. சட்டமன்றத்தில ஒரு லேடியா இருந்துட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குறாங்க. முதலாவது அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் கேள்விப்பட்டது, எம்எல்ஏக்கெல்லாம் கார் குடுக்குறீங்க. எங்களுக்கு கார் இருக்கு. கார் வேணாம். அந்த பணத்த எங்களுக்கு இந்த நெல்லுலாம் குவிக்கிறதுக்கு அந்த கோடவுன் கட்டி குடுத்துருங்க அப்டின்னாங்க. அருமையான விஷயம். அதாவது அவங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே இந்த பொதுநல நோக்கோடு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம்னு கேட்டா, அந்த மேகதாது அணை அதில கட்டுற விஷயத்தில நச்சுன்னு அடிச்சு சொன்னாங்க. "இத பார், ஒண்ணு கட்டணுமா, கட்ட வேணாமா? கட்டக்கூடாது அவ்வளோதான். இதில என்ன பேச்சுவார்த்தை வேண்டியிருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலா சொன்னாங்க. உண்மையிலேயே பார்த்தா, இவங்க இருக்க வேண்டிய இடம் வேற, இருக்கிற இடம் வேற. அதாவது அ என்ன சொன்னாங்க, வெற்றி பெற்ற மனிதர்லாம் புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதர்லாம் வெற்றி பெறுவதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணதாசனுடைய பாட்டு சந்திரபாபு பாடுவாரு. அது ரொம்ப சரியா இருக்கு. இவங்க திறமைசாலிகள் எங்க இருக்கிறோமோ, அங்க இருக்க முடியல. அது தமிழ்நாட்டின் துரதிர்ஷ்டம். ஆக மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய அரசியல் சேவை இன்னும் வளரணும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நீங்க கொண்டு வரணும். நான் என்ன ஆண்டவன வேண்டிக்கிறேன்னா, நீங்க அடுத்தது பார்லிமென்ட்டுக்கு போணும். பார்லிமென்ட்ல போயிட்டு அங்க நீங்க உங்கள மாதிரியான வீரமுள்ள பெண்மணிகள், தைரியமுள்ள நல்ல ஒரு புத்திசாலிகள், ஞானமுள்ள பெண்மணிகள் அங்கேயும் போனா தமிழ்நாட்டுக்கு நெறைய நல்லது நடக்கும். நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் மேடம். உங்களுடைய அரசியல் சேவை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.